ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பெல்மேத் எஜுகேஷன் யூடியூப் சேனல். இதில் நாம் எஜுகேஷன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு பகுதியாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸை பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு வீக்கெண்டும் நாம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸை கன்சால்டேட்டட் பண்ணி குவிஸஸ் ஃபார்மில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோலையும் உங்களுக்கு இந்த வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸஸ் ஃபார்மில் நான் கொடுத்துருக்கேன். அதுக்குரிய கோட் இந்த வீடியோவில் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வீக் படித்த கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸை ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை நீங்களே செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீக்கும் மிஸ் பண்ணாமல் குவிஸஸை அட்டன் பண்ணுங்கள். இன்றைக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸை பார்த்துட்டு குவிஸஸ்க்கு போகலாம். The National Javelin Throw Day will be celebrated on which date? ஸோ இந்த தேசிய ஈட்டெறிதல் தினம் என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக நீரஜ் சோப்ரா ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கினதுனால அவரை பெருமைப்படுத்தும் வகையில் த அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அவர் வின் பண்ண அன்னைக்கு நேஷ்னல் ஜாவ்லின் த்ரோ டே, அதாவது தேசிய ஈட்டெறிதல் தினமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தேதி என்னென்னா August 7. ஸோ த ஆன்சர் இஸ் August 7. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியா இன்டர்நெட் கவர்னன்ஸ் ஃபோரம் IIGF 2021 has been organized in which city? எந்த சிட்டியில் இந்த ஃபோரம் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. இந்த இந்தியா இன்டர்நெட் கவர்னன்ஸ் ஃபோரமோட முக்கிய தீம் என்னென்னா இன்க்ளூசிவ் இன்டர்நெட் ஃபார் டிஜிட்டல் இந்தியா. இதுதான் இந்த ஃபோரத்தோட இந்த வருஷ தீமு. இது நடந்த சிட்டி நியூ டெல்லி. ஸோ த ஆன்சர் இஸ் நியூ டெல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின். வேர்ல்டு பயோஃபியூவல் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டேட்? என்னைக்கு அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா August 10. ஸோ த ஆன்சர் இஸ் August 10. நெக்ஸ்ட் கொஸ்டின். விருக்ஷபந்தன் ப்ராஜெக்ட் இஸ் பீயிங் ஆர்கனைஸ்ட் இன் விச் சிட்டி? ஸோ எந்த சிட்டியில் விருக்ஷபந்தன் ப்ராஜெக்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் அவுரங்காபாத். ஸோ அவுரங்காபாத்தில் தான் விருக்ஷபந்தன் ப்ராஜெக்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே அந்த ட்ரைபல் உமன்ஸ், பழங்குடி மக்கள் 1100 பேர் சேர்ந்து பழைய மரங்களோட விதைகளில் இருந்து ரக்ஷாபந்தனோட அந்த ராக்கீஸ் கட்டியிருக்காங்க. இது எதுக்குன்னா மரங்கள் வளர்க்குறதோட இது எதுக்காகனா மரங்கள் வளர்ப்பது பற்றிய விழிப்புணர்வு உருவாக்குறதுக்காக அவங்க இது செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். த நேஷ்னல் யூத் அவார்ட்ஸ் 2017-18 அண்ட் 2018-19 வில் பி கான்ஃபர்ட் இன் விச் சிட்டி? ஸோ எந்த சிட்டியில் நேஷ்னல் யூத் அவார்ட்ஸ், அதாவது லாஸ்ட்டு 2 இயர்ஸோடது சேர்த்து இங்கே நடத்தியிருக்காங்க, எங்கன்னு கேட்குறாங்க. இது இப்போ தான் ரீசெண்டாக நடந்தது. இது நடந்த இடம் டெல்லி. ஸோ டெல்லியில் தான் நடந்துச்சு. இது நேஷ்னல் யூத் டே ஆன August 12 அன்னைக்கு நடந்தது. ஸோ நேஷ்னல் யூத் டே அன்னைக்கு நடந்திருக்கு. இதில் டோட்டலாக 17-18 இயர்ஸில் 14 அவார்ட்ஸும் 18-19க்கு 8 அவார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இது இந்த அவார்டில் சர்டிஃபிகேட்டு அண்ட் கேஷ் ப்ரைஸ் ஆஃப் 1 lakh. திஸ் இஸ் ஃபார் த இண்டிவிஜுவலுக்கும். ஆர்கனைசேஷனாக இருந்துச்சுன்னா 3 lakh கேஷ் ப்ரைஸும் கொடுப்பாங்க. 17-18 ஒரு தமிழ் ஆர்கனைசேஷனும் அவார்டு வாங்கியிருக்கு. தோழன்கிற தமிழ் ஆர்கனைசேஷனுக்கு 17-18 நேஷ்னல் யூத் அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ ஆத்தர் த புக் டைட்டில்டு ஹவு த எர்த் காட் இட்ஸ் பியூட்டி? ஸோ இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் சுதா மூர்த்தி. இவங்க தான் இந்த புக்கோட ஆத்தர். இது பப்ளிஷ் பண்ண போகிற புக் கம்பெனி பென்குயின் ரேண்டம் புக் ஹவுஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ ஆத்தர் த புக் டைட்டில்டு த எர்த் ஸ்பின்னர்? ஸோ இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு கேட்குறாங்க. இந்த புக்கோட ஆத்தர் அனுராதா ராய். ஸோ எர்த் ஸ்பின்னருங்கிற புக்கோட ஆத்தர் அனுராதா ராய். இவங்களும் ஃபேமஸ் ரைட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வேர்ல்டு லயன் டே இஸ் அப்சர்வ்டு குளோபலி ஆன் விச் டேட்? ஸோ வேர்ல்டு லயன் டே என்னைக்கு அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. இது என்னைக்குன்னா August 10. ஸோ இதுதான் அன்னைக்கு தான் வேர்ல்டு லயன் டே. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஒன் ஹேஸ் அப்ரூவ்ட் த ஸ்டடி ஆன் மிக்சிங் த கோவேக்சின் அண்ட் கோவிஷீல்டு வேக்சின்?
எந்த இது வந்து கோவேக்சின் அண்ட் கோவிஷீல்டை மிக்ஸ் பண்ணி நம்ம ஆராய்ச்சி பண்ணலாங்கிறத அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. அது வந்து என்னென்னா டிசிஜிஐனா என்னென்னா த ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் அண்ட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் அண்ட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா வந்து இதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், த இன்வெஸ்டர் சம்மிட் 2021 இஸ் டு பி ஆர்கனைஸ்ட் இன் விச் ஸ்டேட்? இன்வெஸ்ட் சம்மிட் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்தது. இது ஆர்கனைஸ் பண்ண ஸ்டேட் வந்து குஜராத். நெக்ஸ்ட் கொஸ்டின், which one has become the first Indian cryptocurrency exchange to enter the unicorn club? எந்த இந்தியன் கிரிப்டோகரன்சி யூனிகார்ன் கிளப்புக்கு வந்து என்ட்ரு ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் காயின் டிசிஎக்ஸ். ஸோ இந்த காயின் டிசிஎக்ஸுங்கிற கிரிப்டோ கரன்சி தான் ஃபஸ்ட்டு இந்த யூனிகார்ன் கிளப்பில் என்ட்ரு ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், த இந்தியன் நேவி ஹேஸ் இங்க்ட் அன் MOU வித் விச் பேங்க் டு இனிஷியேட் ஹானர் ஃபர்ஸ்ட்? ஸோ இந்த இந்தியன் நேவியும் எந்த பேங்க்கும் MOU சைன் பண்ணியிருக்காங்க ஃபார் த ஹானர் ஃபர்ஸ்ட்டுங்கிற ஸ்கீமுக்குன்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் IDFC. IDFCங்கிறது என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி. நெக்ஸ்ட் கொஸ்டின், which state has been conferred with 7 national awards on the first one then annual awards 2020-21? ஸோ எந்த ஸ்டேட்டுக்கு ஒன் தென் ஆனுவல் அவார்ட்ஸ் 2020-21ல் 7 அவார்ட்ஸ் கிடச்சிது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் நாகாலாந்து. ஸோ நாகாலாந்துக்கு இதில் 7 அவார்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், which Bollywood actor was recently appointed as UNICEF Celebratory Advocate for their global campaign EVAC என்னன்னா Ending Violence Against Children? ஸோ யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆயுஷ்மான் குராரா இவங்க தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், RBI has raised the limit for collateral free loans to self-help groups from ₹10 lakhs to what amount under NRLM? DAY NRLM. ஸோ இந்த ஸ்கீம் கீழே அதாவது சுய உதவி குழுக்களுக்கு ஃபஸ்ட்டு 10 லட்சம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்கீம் கீழேனா DAY NRLM ஸ்கீம் கீழே ரைஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா வந்து கொஸ்டின். DAY NRLMங்கிறது என்னென்னா தீனதயாள் அந்தியோதயா யோஜனா நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். ஸோ அதான் அதோட எக்ஸ்பேன்ஷன். ஸோ இந்த ஸ்கீமுக்கு கீழே 10 lakhsங்கிறது வந்து இப்போ வந்து 20 lakhs இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சுய உதவிக்குள்ள வந்து 20 lakhs வந்து நம்ம லோன் வாங்கி நம்ம தொழிலை ஆரம்பிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், which country has the highest data consumption per person per month? ஸோ எந்த கண்ட்ரியில் வந்து டேட்டா கன்சம்ஷன் per person வந்து அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் இந்தியா. ஸோ இந்தியாவில் தான் வந்து டேட்டா கன்சம்ஷன் per person வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம தான் வந்து நிறைய நெட்வொர்க்கை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ராட்பேண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கண்ட்ரியாக இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து USA. ஸோ இந்தியா ஹையஸ்ட் டேட்டா கன்சம்ஷன் per person per மந்தில் ஃபஸ்ட்டாகவும் லார்ஜஸ்ட் ப்ராட்பேண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கண்ட்ரியில் செகண்டாகவும் இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், RBI has robbed in which player in the public awareness campaign to warn people against digital banking frauds? ஸோ RBI வந்து இப்போ ரீசெண்டாக இந்த டிஜிட்டல் பேங்கிங் ஃப்ராட்ஸ், ஸோ இந்த ஏமாத்து வேலை பண்ணுறவங்களுக்கு எதிராக ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு பிளேயர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கின நீரஜ் சோப்ராவை தான் RBI வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் நீரஜ் சோப்ரா. நெக்ஸ்ட் கொஸ்டின், which bank has joined hands with the Price Housing Financier IIFL Home Finance Limited? ஸோ எந்த பேங்க் இதுவும் கம்பைன்ட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் ADB, the Asian Development Bank. Next question, the scheme of penalty for non-replacement of ATMs shall be effective from which date? ஸோ இப்போ ATMல பேங்க் அமௌண்ட் ஃபில் பண்ணாமல் இருந்தால் பேங்க்குக்கு பெனால்ட்டி விதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னையிலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னா October 1, 2021 இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which one has
அன்வீல்டு டிஜிட்டல் பிரயாஸ். ஸோ யார் இதை அமைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க, டிஜிட்டல் பிரயாஸ்ங்கிறத. ஸோ இதை அமைச்சிருக்கிறது வந்து SIDBI. SIDBIங்கிறது என்னென்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. அவங்க தான் இந்த டிஜிட்டல் பிரயாஸுங்கிற ஆப் ஒன்று, டிஜிட்டல் பிரயாஸுங்கிற ஆப் பேஸ்ட் டிஜிட்டல் லெண்டிங் பிளாட்ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்டர்ப்ரனருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் முக்கியமாக லோ இன்கம் குரூப் பீப்புள்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீக்கோட வீக்லி அசஸ்மெண்ட்டு நான் உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் போயிட்டு அங்கே இந்த குவிஸ் கோடு கொடுத்துட்டிங்கன்னா இந்த வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்களாக செல்ஃபாக அதை ப்ளே பண்ணி நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தப்பாக பண்ணாலும் நீங்கள் மறுபடியும் எவாலுவேட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ப்ளே பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக ரீகால் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படிங்கிறத நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரிலனா இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த குவிஸஸ் ஆப்புக்குள்ளே போய்க்கணும். ஸோ www.quizzes.com இந்த ஆப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு போய்க்கோங்க. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா என்டர் கோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன்ல கோடு, அதை வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவிஸஸ் ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் உங்கள் நேம் ஏதாவது கொடுத்துட்டு இங்கே ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கேம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிச்சிடும். மியூசிக் வேணும்னா மியூசிக் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் மியூசிக்கை ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் வரும். ஒவ்வொரு கொஸ்டினும் 20 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா வந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் 1 by 1 நீங்கள் அட்டெண்ட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இது நீங்கள் 1 வீக்கு படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களாக செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது, நீங்கள் எவ்வளோ அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது அங்கேயே வரும். இப்போ 10 கொஸ்டின்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ 20 கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா குவிஸோட எண்டில் நீங்கள் எவ்வளோ கரெக்டாக போட்டிருக்கீங்க, எவ்வளோ தப்பாக போட்டிருக்கீங்கிறது உங்களுக்கு காட்டும். சப்போஸ் நீங்கள் உங்களையே நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க விரும்புனீங்கன்னா மறுபடியும் ரீஅட்டெம்ப்ட் கொடுத்து இன்னொரு தடவை கூட நீங்கள் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 20 கொஸ்டின்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்சோன்னா எவ்வளோ கரெக்டு எவ்வளோ தப்புன்னு அது சொல்லும். பார்த்தீங்கன்னா 19 கரெக்டு, 1 தப்பாக போட்டிருக்கோம். ஸோ நம்ம மார்க் இப்போமே தெரிஞ்சிடும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆவரேஜாக எவ்வளோ டைம் எடுத்துருக்குங்கிறதும் இங்கே நம்மளுக்கு காமிக்கும். ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் லோ மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா மறுபடியும் ப்ளே அகெயின் கொடுத்து இன்னொரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆப் உங்களையே நீங்கள் எவாலுவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களை நீங்களே செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது மற்றவங்களுக்கும் கொண்டு சேர்க்கறதுக்காக நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.